மழை பேஞ்சு நின்ன மாதிரி அடியை அடிச்சிருக்காரு. நிறைய பேர் கைத்தட்டலுக்கு வரவழையும் பெற்றிருக்கிறார். அருமையான குரல்களையும் அங்கே சொல்லியிருக்கிறார். நிலாவையும் பெண்ணுடைய முகத்தையும் ஒப்பிட்டு வள்ளுவன் சொல்லியதை அருமையாக சொல்லியிருக்காங்க. நட்சத்திரங்கள்லாம் கலங்கி நிற்கிறியா அப்படின்னாரு. உதாரணத்துக்கு எங்கெங்கேயோ போயிட்டாரு. அது ஒரு திருக்குறள் சொன்ன பார்த்தீங்களா, பனை நீங்கி பைந்தொடி தோறும் பனை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் தலைவனை நினைத்து தலைவி இயங்குகிறாள், அதனால் அவள் உடல் மெலிந்து போகிறது, அதனால் அவள் உடல் இருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் கலந்து கலந்து தன்னை போலவே கீழே விழுகிறதாம். இந்த அளவுக்காயா இயங்குவாங்க. பசலை நீ கொண்டிருக்காங்க. பிணிக்கு மருந்து பரவன் நன்னிலே தன் நோய்க்கு தானே மருந்து. ஒரு கொரோனா வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து அவன் தனியாக வச்சிருப்பான், டேப்லெட்டோ ஏதோ வச்சிருப்பான். ஆனால் இந்த நோய் என்னன்னா அவள் தான் நோய், அதுக்கு மருந்துன்னா அவள் தான் மருந்து. நோயை அவளே மருந்து அவளேன்னு அருமையாக சொல்லுங்க. இன்னொரு இன்பத்தை பொருள் இருக்கு பாருங்க. என்னன்னா அந்த ரோஜா பூவை இந்த காம்பு கொஞ்சம் நீளமாக விட்டு அதை அப்படியே கிள்ளி தலையில் வச்சுருவாங்க. தலையில் வைக்கும்போது அந்த காம்பினுடைய பாரம் தாங்காமல் அவருடைய இடுப்பு சுளிக்கிடுமா. அந்த அளவுக்கு மென்மையான கொடி இதை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மோப்பக்குடியும் அணிச்ச முகம் தெரிந்து மோப்பக்குடியும் இருந்துங்க. அந்த அணிச்ச மலை மோந்து பார்த்தாலே வாடிவிடும். அந்த அளவுக்கு மென்மையான பூ. அந்த மென்மையான பூவை அவள் மிதிச்சதுனால அவள் காலுக்கு நெருங்கி முழு மாதிரி இந்த பூ பிடிச்சான். அந்த அளவுக்கு அதை காலுக்கு மென்மையாக இருந்தது அணிச்ச அப்படின்னு அதையும் அந்த இன்பத்து பாடத்தில் இருக்கான். தலைவியை வர்ணித்து எழுதுகிற கவிதைகள் ஏராளம் எண்ணிக்கொண்டே போகலாம். ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்களா, அந்த சிலப்பதிகாரத்தில் மாசூர புண்ணி வளம்புற கன்னி மாடத்தின் மீது கண்ணை நின்று கொண்டிருக்கும் பொழுது அவளை பார்த்து நிற்கின்ற கவிதை. ஆனால் அதை அவ்வளவெல்லாம் அவன் வதிச்சு கவிதையை சொல்லிட்டு கடைசி எங்கே தெரியுமா போனான், மாதையை பார்த்து தான் போனான். அதான் என்ன சொன்ன, பிறன்மனை நோக்கக்கூடாது. அதன்படி நீங்கள் தலைவியை தலைவன் விரும்பலாம், ஆனால் அறத்தின் வழி விரும்ப வேண்டும் என்று சொல்லுவதற்காக இப்பொழுது செல்வி சௌபணி அவங்க வராங்க. வாங்க, அறத்துப்பாளையம் இருக்கு.